என்கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்குது அண்ட் எனக்கு தேவைப்படக்கூடிய 2 பொருள் இருக்குது. எனக்கு தேவைப்படக்கூடிய அந்த பொருளை இந்த பாக்ஸ்க்குள்ளே ஃபிட்டின் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன். என்னால் இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ண முடியல. என்னடான்னு பார்த்தா ஆல்ரெடி இந்த பாக்ஸ்க்குள்ளே எனக்கு தேவையில்லாத பழைய 2 விஷயங்கள் இருக்குது. ஆப்வியஸ்லி என்ன பண்ணணும், தேவையில்லாத பொருட்களை எடுத்து ஓரமாக வச்சுட்டு தேவைப்படக்கூடிய பொருட்களை உள்ளே வச்சு இந்த பாக்ஸை என்ன பண்ண முடியும், ஃபிட்டின் பண்ண முடியுது. அண்ட் இட் இஸ் ஒர்க்கிங் வெல். சரிங்க, எக்ஸாக்ட்லி த சேம். நீங்கள் இன்றைக்கி புதுசாக ஒரு விஷயங்களை படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வேலையை ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏன் ஒரு புது ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க. யூ வாண்ட் டு பி ரியலி ஃபோக்கஸ்ட் ஆன் திஸ். ஆனால் என்ன பண்ணலன்னா உங்கள் மைண்டை தான் அலோவ் பண்ணவே மாட்டேங்குது. என்னடானா ஆல்ரெடி இந்த மைண்டுக்குள்ளே நிறைய பாஸ்ட் தாட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, நிறையா ஃபியர் ஆஃப் கெரியர் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் போது இந்த மைண்ட் உங்களை என்ன பண்ண மாட்டேங்குதுன்னா புதுசாக உள்ள விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்குது. இஃப் இட் இஸ் எ ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் அப்படின்னா அப்படி எடுத்து நம்ம வெளியில் வச்சிடலாம். மைண்ட் ஆச்சே ஒரு நிமிஷத்துக்கு 1000 தாட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. தேவையில்லாத தாட்ஸை எப்படி எடுத்து ஓர வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குது. லெட் மீ ஹெல்ப் யூ. ஜேர்னலிங் இஸ் நத்திங் பட் ஒரு நோட் புக், ஒரு பென் எடுத்துகிட்டு உங்கள் மைண்டில் தோன்றக்கூடிய எண்ணங்களில் எழுத்து வடிவத்தில் நீங்கள் எழுத போகிறீங்க. எதெல்லாம் பற்றிலாம் அங்கே ஜேர்னல் பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் ரைட் ஜேர்னல் அபவுட் கிராட்டிடியூட். உங்களுக்கு யாருக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ எவ்ரி சிங்கிள் டே, அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, ஒய்ஃபுக்கு, ஸ்பௌஸுக்கு, கிட்டுக்கு, ஈவன் உங்களோட மார்னிங் காஃபி ஆர் யூஸ் பண்ணக்கூடிய பைக்கு, லேப்டாப் எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் எக்ஸ்பிரஸ் த கிராட்டிடியூட். அதை ஜேர்னல் பண்ணலாம். 2வது முக்கியமான விஷயம் பாதரிங்ஸ். இன்றைக்கி உங்களுக்கு எதெல்லாம் பாதர் பண்ணுது, அப்படி கண்ணை மூடினா எந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு யூ டோன்ட் ஃபீல் குட் அபவுட் தட் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பற்றி பாதரிங்ஸ் அப்படின்னு எழுதலாம். வாட் ஆல் த திங்ஸ் யூ வாண்ட் டு டூ, உங்களுக்கு எதெல்லாம் பண்ணணும்னு விஷ் இருக்கோ அதை விஷ்லிஸ்ட்டாக எழுதலாம். எல்லாத்துக்கும் மேலே அஃபர்மேஷன்ஸ், உங்களை பற்றி நீங்களே பாசிட்டிவாக சொல்லிக்கிறதுக்கு எழுதலாம். இந்த மாதிரி ஜேர்னலிங்கில் நிறைய டைப் இருக்குது. சரி, இது பண்ணுறனால என்னங்க ஆகும் அப்படின்னா, நம்ம மைண்டில் ஓடக்கூடிய அன்னெசரி தாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் என்ன ஆகும்னா வெளியில் போயிட்டு நீங்கள் புதுசாக படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஃபோக்கஸ்டாக வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஆர் யூ வாண்ட் டு கெட் இன் டு த நியூ ரிலேஷன்ஷிப், திஸ் வில் ஹெல்ப் யூ டு டூ த திங்ஸ் இன் அ ஃபோக்கஸ்டு வே. சரி, இதை நான் டெய்லி ப்ராக்டிஸாக பண்ணணும். என்னைக்காவது ஒரு நாள் பண்ணிடுறேன், இப்படி இந்த மாதிரிலாம் ஒரு வீடியோ பார்க்குறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு மோட்டிவேஷனில் பண்ணிடுறேன், பட் என்னால் இதை டெய்லி பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏஜேஎஸ்டியில் நம்மளுடைய ஜோகோ கிளிக்கில் உங்களுக்கு லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் எவ்ரிடே மார்னிங் 9 AM - 9:30 வரைக்கும் மெடிடேஷன் அண்ட் ஜேர்னலிங்கை டெய்லி ப்ராக்டிஸாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். யூ கேன் டூ திஸ் ஆன்லைன் அண்ட் யூ கேன் டூ திஸ் ஆஃப்லைன் அலாங் வித் அஸ். இதை நீங்கள் டெய்லி பண்ண மூலிமா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஜேர்னலிங் டெய்லி ப்ராக்டிஸாக ஆகும். எப்படி நம்மளுக்கு டெய்லி பல் துலக்கிறதோ இல்லை குளிக்கிறதோ ஒரு நல்ல விஷயமா இருக்குது, ஸோ தட் யூ ஃபீல் ரெஃப்ரெஷ். அதே மாதிரி உங்களால் ஒரு 10 நிமிஷம் ஒரு மெடிடேஷன், ஒரு 10 minutes ஜேர்னலிங் பண்ணுறது மூலயமா யுவர் மைண்ட் வில் கெட் ரெஃப்ரெஷ் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் focus on the things which you want to focus. Make use of it. If you don't have access to our Zogo Click, please write to support@ajskilldevelopment.com and our team will get back to you. Thank you.